கான் சிட்டி திரை விமர்சனம். அர்ஜுன் தாஸ், அனபென், வடிவுக்கரசி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்புல, ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்துல, ஷான் ரோல்டன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் கான் சிட்டி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ், அனபென் மற்றும் வடிவுக்கரசியும் அவரது மகனான யோகி பாபு ஆகியோருக்கு எந்தவித தொடர்பு இல்லை என்றாலும் அனைவரும் பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்களது நிலையை மாற்றுவதற்காக கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி மோசடி மூலம் பணம் சம்பாதிக்க தொடங்குகிறார்கள். அந்த பணத்தை வைத்து குறுகிய காலத்தில் அதிக வருமானம் ஈட்டும் முயற்சியில் ஈடுபடும் போது அவர்கள் அனைவரும் ஏமாற்றப்படுகிறார்கள். தங்களது பணத்துடன் மக்களின் பணத்தையும் இழந்துவிட்ட அவர்களை போலீஸ் கைது செய்ய அங்கிருந்து தப்பித்து செல்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பமாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதற்கிடையே அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கும் ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்களை வைத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க திட்டம் போடுகிறார். அவரது மிரட்டலுக்கு அடிபணிபவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பி பெரும் மோசடி மூலம் பணம் சம்பாதிக்க திட்டம் போடுகிறார்கள். அவர்களின் திட்டம் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை, மக்களின் பேராசையை வைத்து நடத்தப்படும் மோசடிகளை நகைச்சுவை பின்னணியோடு சொல்ல முயற்சித்திருப்பதுதான் கான் சிட்டி. ஹீரோவாக நடித்திருக்கும் அர்ஜுன் தாஸ் தனது இறுக்கமான கதாபாத்திர கட்டமைப்பில் இருந்து விலகி கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்யும் விதத்திலான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். மோசடியால் ஏமாற்றப்பட்டு அதே மோசடி மூலம் தனது நிலையை மாற்றும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அனபென் அளவான நடிப்பின் மூலம் தனது கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார். நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் உள்ள படம் என்றாலும் யோகி பாபு தனது பாணியை கைவிட்டு விட்டு புதிதாக ஏதோ செய்ய முயற்சித்திருக்கிறார். யோகி பாபுவின் அம்மாவாக நடித்திருக்கும் வடிவுக்கரசி பிளாக் காமெடி காட்சிகளுக்கு ஏற்ப கச்சிதமான எக்ஸ்பிரஷனோடு சிரிக்க வைக்கிறார். ஷான் ரோல்டன் இசையில பாடல்கள் கேட்கும்படி உள்ளது. ஒளிப்பதிவாளர் அரவிந்த் விஸ்வநாத் காட்சிகளை தரமாக படமாக்கியிருந்தாலும் தலைப்புக்கு ஏற்ப காட்சியை காட்ட வேண்டும் என்பதற்காக நகரத்தை அடிக்கடி பருந்து பார்வையில் காட்டுவதை தவிர்த்திருக்கலாம். படத்தொகுப்பாளர் அருள் மோசஸ் திரைக்கதை தோய்வின்றி நகர்வதற்கு தன்னால் முடிந்த முயற்சியை செய்திருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் ஹரிஷ் துரைராஜ் புத்திசாலித்தனம் அல்லது தந்திரமான திட்டங்கள் மூலம் நடத்தப்படும் மோசடிகளை நகைச்சுவை பின்னணியோடு சொல்ல முயற்சித்திருக்கிறார். மொத்தத்தில் கான் சிட்டி ஏற்கனவே பார்த்த உணர்வை கொடுக்கிறது.